ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் மஞ்சள், உப்பு, அப்புறம் இந்த கட் பண்ண காலிஃப்ளவர் போட்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம மசாலா பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, பட்டை, லவங்கம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் இப்படி வதக்கிட்டு இதையும் தக்காளி, வெங்காயம், 2 தக்காளி 2 வெங்காயம் இது சேர்த்து இதோடய மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் குழம்பு பவுடர், இது 3த்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அது கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அந்த காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஒரு கிளறி விட்டு இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இப்போ சூடாக நம்ம சாதத்துக்கு வச்சு சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கோ வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க.